கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் 104ஆம் சங்கீதத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதத்தை நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதத்தினுடைய முதலாவது நாளிலும் தியானித்து கொண்டு வந்தோம். அப்படி தியானிப்பதற்கான நோக்கம் என்னவென்றால், அநேக நேரங்களிலே இந்த சங்கீதத்தை தவறாக புரிந்து கொள்ளவும் தவறாக அர்த்தப்படுத்தி கொண்டு வாழவும் வாய்ப்பு இருக்கிறதினாலே நாம் சரியான விதத்தில் இந்த சங்கீதங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகவே கடந்த 2014ஆம் ஆண்டிலிருந்து 1ஆம் சங்கீதத்திலிருந்து தொடர்ச்சியாக தியானித்து இப்பொழுது 104ஆம் சங்கீதத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இதுக்கு நடுவில் ஒரு வருஷம் இந்த சங்கீத பகுதியை தியானிக்கலை. திரும்பவும் நம்ம இந்த சங்கீத பகுதிகளை தியானிக்க ஆரம்பிக்கிறோம். இதில் சில சங்கீதங்கள் நமக்கு யூடியூப்பில் இருக்குது, சில சங்கீதங்கள் ரெக்கார்டிங் பண்ணப்படலை, அதனால் நமக்கு யூடியூப்பில் இருக்காது. இந்த சங்கீதங்களை தவறாக புரிந்து கொள்கிறதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் முதலாவது உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சங்கீத புஸ்தகம் ஒரு உணர்வு பூர்வமான புஸ்தகம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி கையாள வேண்டும், அல்லது அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நம்முடைய மாமிச உணர்வுகள் எப்படி வெளிப்படுகிறதோ அப்படியே இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறதுனாலே அநேக நேரங்களிலே ஜனங்கள் இந்த சங்கீதத்தை திரும்பவும் வாசிக்கிறார்கள். உணர்வு பூர்வமாக அவர்களுடைய வாழ்வோடு இது இணைக்கப்பட்டிருக்கிறதினாலே. அதை தாண்டி கடந்த 28ஆம் தேதி ஒரு வேதாகம கல்லூரியில் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது, பிலிப்பைன்ஸ் நாட்டில். அதனுடைய தலைப்பு என்னன்னா, 21வது நூற்றாண்டின் இந்திய கிறிஸ்தவர்கள் தங்கள் மன ரீதியான சுகமாகுதலுக்காக சங்கீதங்களை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று அந்த ஆராய்ச்சி கட்டுரையுடைய தலைப்பு. அது என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் அந்த தலைப்பு என்னை ரொம்ப யோசிக்க வைத்தது. ஏனென்றால் இன்றைக்கு சபை பாடுகளையும் உபத்திரவங்களையும் சந்திக்கிற போது அந்த உபத்திரவங்களுக்கு மத்தியிலே தங்களை திடப்படுத்திக் கொள்வதற்கு அல்லது தங்களுக்கு ஆறுதல் கிடைப்பதற்கு அநேக நேரங்களிலே இந்த சங்கீத புஸ்தகங்களை தான் அநேகர் வாசிக்கிறார்கள், தியானிக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தங்களை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொள்கிறாங்க, அல்லது அவங்களுடைய ஆத்துமாவில் ஒரு காயம் மாற்றப்படுகிற காரியங்கள் இருக்கிறது, அல்லது மன ரீதியாக அவர்கள் ஒரு சுகமாகுதலை அனுபவிக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் சத்துருக்களாக, ஆபிரகாமின் சந்ததி அல்லாத மற்ற புறவினத்தார் எல்லாரும் சத்துருக்களாக எழுதப்பட்டிருக்கிறார்கள். அப்படி சத்துருக்களுக்கு நேரிடுகிற காரியங்கள் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதியிருக்கிற காரியங்கள் நம்ம வாசிக்கும் போது அது நம்முடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணத்துக்கு 5ஆம் சங்கீதத்தினுடைய 9-10 வசனங்களிலே அங்கே சங்கீதக்காரன் தனக்கு விரோதமாக வரக்கூடிய சத்துருக்களுக்கு என்ன நேரிட வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து அங்கே எழுதுகிறான். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும், அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும், அவர்கள் துரோகங்களுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்திலே தனக்கு விரோதமாய் எழும்பின மனிதர்களை குறித்து அவன் எழுதின அந்த பாட வசனங்களை வாசிக்கும் போது, அந்த பாடலை வாசிக்கும் போது நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு விரோதமாய் எழும்புகிற சில மனிதர்கள் வந்து அவர்களுக்கும் இப்படி நேரிட்டு விட்டால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் உண்டாகிறது. சில நேரங்களிலே அப்படித்தான் அநேகர் ஜெபிக்கவும் செய்கிறார்கள். ஆனால் இந்த வேத வசனம் புதிய ஏற்பாட்டின் அடிப்படையிலே சரியானதாக இருக்குமா? புதிய ஏற்பாட்டின் அடிப்படையிலே எனக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு சத்துருவுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்பதையெல்லாம் அநேக நேரங்களிலே நாம் கவனிக்க தவறுகிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, சங்கீத புஸ்தகங்களை வாசிக்கும் போது நாம் புதிய ஏற்பாட்டினுடைய கண்ணோட்டத்தின் அடிப்படையில், குறிப்பாக பழைய ஏற்பாட்டினுடைய
எல்லா புஸ்தகங்களையும் நாம் வாசிக்கும் போதும் புதிய ஏற்பாட்டினுடைய கண்ணோட்டத்திலேயே நாம் பார்க்க வேண்டியது அவசியம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு சொல்லியிருக்கிற காரியங்களை பாருங்களேன். 44ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். இப்போ 5ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ள வேண்டுமா, அல்லது இங்க மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பிரசங்கிக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை கை கொள்ள வேண்டுமா என்பதை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே நமக்கு போதிக்க வேண்டும். ஆனால் அநேக நேரங்களிலே நாம் மாமிச இயல்பை உடையவர்களாக இருக்கிறதுனால நமக்கு அந்த பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளின் அடிப்படையிலேயே எனக்கு விரோதமான சத்துருவுக்கு நடந்துவிட வேண்டும் என்கிற எண்ணமும் எதிர்பார்ப்பும் உண்டாகிறது. அது முற்றிலும் தவறு. அப்படி அல்ல. ஏனென்றால் அதை குறித்து 46ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து திரும்பவும் சொல்கிறார், உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? அப்படின்னா நம்மை நேசிக்கிறவர்களை மாத்திரம் நாம் நேசிக்கவும், நமக்கு விரோதமாய் எழும்புகிற நம்மை துன்பப்படுத்துகிற மனிதர்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய சாபத்தை கொடுத்து விட வேண்டும் என்று நினைப்பதும் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை போன்ற வாழ்க்கை தான். அதிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்வதற்கோ, அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதற்கோ எந்த விதத்திலும் அங்கே எந்த காரியங்களும் இல்லை. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டிருப்பானால் அவனுடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் வாழுகிற எந்த மனிதனும் சத்துரு அல்ல. அவன் எவ்வளவு துரோகங்களை நடப்பித்திருந்தாலும் சரி. ஒருவேளை கடந்த காலத்திலே கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்கிற அருமையான ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரரையும் அவருடைய 2 குமாரர்களையும் எரித்து கொன்ற அந்த மனிதர்கள் கூட கிறிஸ்தவத்திற்கு சத்துருக்கள் கிடையாது. அவர்களையும் நாம் நேசிப்பதற்குத்தான் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறார். ஆனால் மற்றவர்களுடைய வாழ்க்கையில வரும்போது மனிதர்களை சத்துரு என்று நாம் பார்க்காவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அவர்களை சத்துருக்களாகத்தான் நான் பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் அந்த ஆராய்ச்சி கட்டுரைக்கு இப்படி தலைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. 21ஆம் நூற்றாண்டிலே இந்திய திருச்சபைகள் இப்படி சாபங்களை சொல்லக்கூடிய சங்கீதங்களிலே அநேக வகைகள் இருக்கிறது. அதிலே சில சங்கீதங்கள் சாபங்களை சொல்லக்கூடிய சங்கீதங்களாக இருக்கிறது. அந்த சங்கீதங்களை வாசித்து அவர்கள் மன ரீதியாக திருப்திப்பட்டுக் கொள்கிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அப்படி அல்ல. எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், இந்த சங்கீதத்தை தியானிப்பதற்கு காரணமும் அதுதான். 1ஆம் சங்கீதத்திலிருந்து தொடர்ந்து இந்த திருச்சபையிலே இந்த சங்கீதங்கள் போதிக்கப்படுவதற்கான காரணமும் அதுதான். ஆகவே இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற 104ஆம் சங்கீதத்தை தியானிப்பதற்கு முன்பதாக இந்த சங்கீதங்களை நாம் எப்படி தியானிக்க வேண்டும், எப்படி தியானிக்க கூடாது என்பதை குறித்தும் நாம் நல்ல மன தெளிவோடு காணப்பட பரிசுத்தமுள்ள தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அடுத்தது, இந்த சங்கீதங்கள் எழுதப்படும் போது பொதுவாக 150 சங்கீதங்களும் தாவீதின் சங்கீதங்கள் என்று எழுதப்பட்டிருந்தாலும் இதிலே பாதிக்கு மேல சங்கீதம் வேற வேற மனிதர்கள் எழுதியிருக்கிறாங்க. நமக்கு பொதுவா தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லா சங்கீதங்களும் தாவீதனால் எழுதப்பட்டதல்ல. ஆசாப் எழுதியிருக்கிறான், சாலமோன் எழுதியிருக்கிறான், மோசே எழுதியிருக்கிறான், இப்படி வேற மனிதர்களும் எழுதியிருக்கிறார்கள். எசேக்கியா ராஜா எழுதியிருக்கிறார். இப்படி அநேகர் எழுதியிருக்கிற இந்த சங்கீதத்திலிருந்து அவர்கள் எதற்காக இதை எழுதினார்கள் என்பதையும் அந்த பின்னணியத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் கூடுதலான ஒரு புரிந்து கொள்ளுதலை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தர முடியும். இங்கே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற சங்கீதம் பொதுவாக தாவீது எழுதின சங்கீதமாகவே கருதப்படுகிறது. இந்த 104ஆம் சங்கீதத்துக்கு நாம் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால், படைப்பாளரின் மகிமையும் படைப்பின் மகத்துவமும். பொதுவாக ஆண்டவர் சிருஷ்டிப்பின் காரியங்களை குறித்து பேசும்போது
நாம் ஆதியாகமங்களின் புஸ்தகத்தினுடைய தொடக்க அதிகாரங்களை மாத்திரமே நாம் வாசித்து ஆண்டவர் எப்படி வானத்தையும் பூமியையும் படைத்தார், எப்படி அவருடைய சிருஷ்டிப்புகள் எல்லாம் காணப்பட்டது என்று அந்த சிருஷ்டிப்பின் சரித்திரத்தை அறிந்து கொள்ள முயற்சிப்போம். அதைத் தொடர்ந்து ஒரு சிலர் 19ஆம் சங்கீதத்தை வாசித்து அந்த 19ஆம் சங்கீதத்திலிருந்து சிருஷ்டிப்புகள் எப்படி இருக்கிறது அல்லது சிருஷ்டிகர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து அறிந்து கொள்ள முடியும். ஆனால் ஆதியாகமத்தை தொடர்ந்து நாம் வாசிக்க வேண்டிய மிக முக்கியமான சங்கீதம் இந்த 104ஆம் சங்கீதம். ஆண்டவர் சிருஷ்டிகராக எப்படி இருக்கிறார், அவருடைய சிருஷ்டிப்புகள் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை குறித்து ஒரு ஆழமான புரிந்து கொள்ளுதலுக்கு நேராக இந்த சங்கீதம் நம்மை கொண்டு செல்ல முடியும். கவனிங்கள், பொதுவாக வானமும் பூமியும் படைக்கப்பட்டதை குறித்தும் மனிதன் படைக்கப்பட்டதை குறித்தும் பலவிதமான கொள்கைகள் இன்றைக்கு உலகத்திலே இருக்கிறது. தேவனால் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை தீர்க்கமாக நம்புகிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறார்கள். சிலர் மிருகங்களிலிருந்து தாங்கள் படைக்கப்பட்டதாகவே நம்புகிறார்கள். நேற்றைக்கு கூட ஒரு கிறிஸ்தவ சகோதரனுடைய ஒரு ப்ரொஃபைலை பார்க்கும்போது மிருகத்திலிருந்து வந்தவன் என்று எழுதியிருந்தது. ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். அவனுடைய பெயர் மில்டன். பெயரை பார்க்கும்போது கிறிஸ்தவ பெயர், ஆனால் அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்றால் அவன் மிருகத்திலிருந்து வந்தவன் என்று சொல்கிறான். அப்படின்னா வேதாகமத்தினுடைய ஆரம்ப பக்கங்களையே அவன் விசுவாசிக்கவில்லை. தேவன் சிருஷ்டிகர் என்பதை விசுவாசிக்காத கிறிஸ்தவர்களும் பெருகிக் கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத காலத்தில் சிருஷ்டிப்பு எப்படி நடந்தது அல்லது அந்த சிருஷ்டிப்பிற்கு பின்பதாக சிருஷ்டிகரின் செயல்கள் என்ன, இவைகள் எல்லாம் நமக்கு தெளிவாக இந்த 104ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பொதுவாக நாம் சிருஷ்டிப்பை குறித்து படிக்கும் போது ஆண்டவர் 6 நாட்களிலே எல்லாவற்றையும் உருவாக்கிவிட்டார், 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று அந்த ஆதியாகமத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். அப்போ அந்த அடிப்படையில் ஜனங்கள் புரிந்து கொள்ளும் போது எப்படி புரிந்து கொள்கிறாங்கன்னா 6 நாளில் ஆண்டவர் உருவாக்கிட்டு அதுக்கு பிறகு சிருஷ்டிப்புக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாதது போல அவர் இருக்கிறார் என்றுதான் அநேகர் நினைத்துக் கொள்கிறார்கள். நல்ல கவனிங்க, இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது ஆண்டவருடைய மகத்துவம் என்னது என்று முதல் 9 வசனங்களிலே பார்க்கிறோம். இதில் இருக்கிற 35 வசனங்களை 3 பிரிவாக பிரிக்கலாம். முதல் பிரிவு ஆண்டவருடைய மகத்துவத்தை குறித்து பேசுகிறது முதல் 9 வசனங்களில். அடுத்த 10ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவருடைய பெரும் தன்மையை குறித்து பேசுகிறது, ஜெனரசிட்டி. அவர் எப்படி அந்த சிருஷ்டிப்பின் மேலே கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்று அங்கே பேசுகிறது. அடுத்தது 24ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவருடைய ஞானத்தை குறித்து பேசுகிறது. கடைசியாக கன்க்ளூஷன் 31ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும். அப்போ இந்த வேத பகுதியை நம்ம இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அங்கே சங்கீதக்காரன் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட என்ன எழுதியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதல் 9 வசனங்களும் தேவன் பெரியவர், மகத்துவமானவர் என்கிற காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர், ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறேன். ஆண்டவருடைய மகத்துவம் என்ன என்று கேட்கும்போது அங்கே சங்கீதக்காரன் 3 காரியங்களை சொல்கிறான். அவர் மகிமையை தரித்துக் கொண்டிருக்கிறார், மகத்துவத்தை தரித்துக் கொண்டிருக்கிறார், ஒளியை தரித்துக் கொண்டிருக்கிறார். ஐயா, சிருஷ்டிகர் யார்? சிருஷ்டிகர் எப்படிப்பட்டவர்? அவருடைய குணநலங்கள் என்ன? அவருடைய தெய்வீக தன்மை என்ன என்றால் இங்கே அவர் பெரியவராக இருக்கிறார். அந்த பெரிய தேவன் மகிமையை தரித்துக் கொண்டிருக்கிறார், மாட்சிமையை தரித்துக் கொண்டிருக்கிறார், ஒளியை தரித்துக் கொண்டிருக்கிறார். அல்ல கவனிங்க, இப்போ அநேக நேரத்தில் நமக்கு தேவன் எப்படிப்பட்டவர் என்பது மற்ற புறவின தெய்வங்களைப் போல நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்கிறோம். ஏனென்றால் நமக்கு எந்த விதமான உருவங்களும் இல்லை. உருவம் இல்லாத ஒரு கடவுளை நாம் தொழுது கொள்கிறதினாலே அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை குறித்து நமக்குள்ள அநேக கற்பனைகள் இருக்கிறது. நான் அதிகமாக யோசிக்கக்கூடியது வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரமும் 5ஆம் அதிகாரமும். அங்கே சிங்காசனத்தில் இருக்கிற
சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு மகிமையுள்ள கடவுள். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் ஒரு வித்தியாசமாக காண்பிக்கிறான். அவர் பெரியவராக இருக்கிறார், அவர் மகிமையையும் மகத்துவத்தையும் ஒளியையும் தரித்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இந்த கால நேரத்திலே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் என்கிற ஒரு புரிதல் நமக்குள்ளே இருக்குமானால், அவரை சேவிக்க வருகிற தருணங்களிலே, அவரை சேவிக்கிற தருணங்களில் மாத்திரமல்ல, அவருக்கு முன்பதாகத்தான் நாம் இருக்கிறோம் என்கிற அந்த புரிதல் நமக்குள்ளே இருக்குமானால் நாம் தெய்வ பயத்தோடு கூட காணப்படுவோம். அவர் யார் என்பதை சரியாக புரிந்திருந்தோமானால் என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து மிகவும் அக்கறையோடு இருப்பேன். ஆனால் அநேக நேரங்களிலே கர்த்தருடைய சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கூட தேவன் யார் என்பதை குறித்த ஒரு சரியான புரிதல் இல்லை. ஏனென்றால் நம்மை பொறுத்த வரைக்கும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்கிற படத்தை மாத்திரமே அதிகமாக பார்த்து பழக்கப்பட்டவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான கோலத்தில் இருக்கிற தேவனைத்தான் நாம் தொழுது கொள்கிறதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை அருமையானவர்களே, அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் மகத்துவத்தையும் மகிமையையும் ஒளியையும் தரித்து கொண்ட ஒரு சிருஷ்டிகராக இருக்கிறார். அந்த சிருஷ்டிகரைத்தான் நீங்களும் நானும் தொழுது கொள்கிறோம். அங்கே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்கிறார். இந்த ஸ்தோத்திரி பிரைஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, சிறந்தவர் என்று அவரை புகழுவது அல்லது சொல்லுவது. இப்ப ஒரு மனிதன் வருகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவனை பிரைஸ் பண்றதுன்னா என்ன? ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறார், அவரை பிரைஸ் பண்றதுன்னா என்ன? அவர் சிறந்தவர் என்று சொல்லுவது. அதே போல தேவனை துதிப்பது அல்லது கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொன்னால் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து அல்லது எப்படி சிறந்தவர் என்பதை அறிந்து துதிப்பது. ஆனால் இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் கர்த்தரை துதிப்போம் என்று சொன்ன உடனே ஸ்தோத்திரம் 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 என்று சொல்கிறோமே ஒழிய அவர் எப்படிப்பட்டவர், அவர் எந்த அடிப்படையில் சிறந்தவர் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கவில்லை. ஆகவே நம்முடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் வெறுமனே ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்களேன். அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கு அல்லது தாங்கள் விரும்புகிற அந்த கொள்கையை பேசுகிற மனிதர்கள் அவங்க என்ன சொல்றாங்க? சும்மா வாழ்க வாழ்கன்னு சொல்லல. அந்த வாழ்கன்னு சொல்றதுக்கு முன்னால அந்த மனிதன் மூலமாக செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டங்களை சொல்லி இதை செய்தவர் வாழ்க, இதை செய்தவர் வாழ்கன்னு சொல்றான். ஆனா ஆண்டவருடைய சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்கிற புரிதல் இருக்குமானால் அவர் என்ன செய்திருக்கிறார் என்ற அடிப்படையிலே நாம் அவரை சிறந்தவர் என்று துதிப்போம். இங்கே சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்கிறான், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை சிறந்தவர் என்று சொல்லு. எந்த அடிப்படையில் சிறந்தவர்? அவர் பெரியவராய் இருக்கிறார், அவர் மகிமையை தரித்து கொண்டவராய் இருக்கிறார், அவர் மகத்துவத்தை தரித்து கொண்டவராய் இருக்கிறார், அவர் ஒளியை தரித்து கொண்டவராய் இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒளியை தரித்து கொண்ட தேவன் தான் வானத்தையும் பூமியையும் படைத்தார். பூமியை படைத்தது மாத்திரமல்ல, அவர் சூரியனையும் படைத்தார். அப்போ இந்த சூரியனின் வெளிச்சத்தை காட்டிலும் அதிக வெளிச்சத்தை உடைய அவர் அந்த வெளிச்சத்தை என்ன செஞ்சிருக்கிறார்? தரித்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் அவரை குறித்து காட்சிப்படுத்தும் போது அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறான், பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாய் இருக்கிற ஒருவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார் என்று. அவர் ஒளியை தரித்து கொண்ட தேவனாய் இருக்கிறார். அதைத்தான் யோவான் நிருபத்தில் எழுதும்போது காட் இஸ் லைட், தேவன் ஒளியா இருக்கிறார் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இதை ஏன் நான் இவ்வளவு தூரம் பேச வேண்டும்? இவ்வளவு மகிமையுள்ள பெரிய தேவனோடு தான் நீங்களும் நானும் ஐக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இவ்வளவு ஒரு பெரிய தேவனோடு கூட நம்மை ஐக்கியப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற இரத்தம் சிந்தப்பட்டது. அதன் அடிப்படையிலே இந்த மகத்துவத்தை தரித்து கொண்டிருக்கிற தேவனுக்கு முன்பதாக, இந்த மாட்சிமையை தரித்து கொண்டிருக்கிற தேவனுக்கு முன்பதாக, இந்த ஒளியை தரித்து கொண்டிருக்கிற தேவனுக்கு முன்பதாகத்தான் நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு தான் ஐக்கியம் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறான். எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடு. அவர் யார்? அவர் பெரியவராயிருக்கிறார். அவர் மகத்துவத்தையும் மாட்சிமையையும் ஒளியையும் தரித்து கொண்டவராயிருக்கிறார். அப்போ நான் யாரை ஆராதிக்கிறேன், யார் நான் ஆராதிக்கிற தேவன் எந்த அடிப்படையில் சிறந்தவர் என்கிற ஒரு ஆழமான புரிந்து கொள்ளுதல் தேவனுடைய மக்களுக்கு தேவை. சரி, இப்படி ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம பார்க்க முடியும்.
ஆனால் இந்த முதல் 9 வசனத்துக்குள்ள தேவனுடைய மகத்துவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து 10ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக அவர் எவ்வளவு பெருந்தன்மையுள்ள தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெருந்தன்மையுள்ள தேவன்! அவர் இந்த வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்துவிட்டு கடலில் இருக்கிற ஜீவராசிகள், பூமியில் இருக்கிற ஜீவராசிகள் எல்லாவற்றையும் படைத்துவிட்டு அவர் அப்படியே விட்டுவிடவில்லை. 6ஆம் நாள் படைப்பு முடிந்தவுடனே அவர் தன்னுடைய வேலை முடிந்து விட்டதுன்னு அப்படின்னு சொல்லி உட்கார்ல. அவர் அதுக்கு பிறகு அவைகளை பராமரிக்கிற வேலைகளையும் செய்கிறார். 10ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார், அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது. அப்போ இந்த உலகம் எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கு பின்பதாகவும் தொடர்ந்து அவர் சின்சியரா அங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறார். வானமும் பூமியும் படைக்கப்பட்டது, படைக்கப்பட்டவைகளும் படைக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிப்பினுடைய காரியங்களையும் தொடர்ந்து கண்காணிக்கவும் தொடர்ந்து இயக்கவும் செய்து கொண்டே இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இதை நாம் வாசிக்கும் போது அல்லது தியானிக்கும் போது அப்படி அவர் படைத்த எல்லா ஜீவராசிகளை குறித்தும் அவர் கரிசனையோடு இருக்கிறார் என்றால் அவர் என்னை குறித்தும் கரிசனையோடு தானே இருப்பார். அங்கே எழுதப்பட்டிருக்கிற சில வசனங்களை பார்த்தீங்கன்னா இப்படி எழுதப்பட்டிருக்குது. 11ஆம் வசனத்தில் அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும். ஐயா, பள்ளத்தாக்குகளின் நீரூற்றுகளை வரவிடுகிறார், அவைகள் அந்த நீரூற்றுகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் என்ன செய்தான்? தண்ணீர் கொடுக்குதான். அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளுமாம். அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடும். தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாயிருக்கிறது. யோசிச்சு பாருங்களேன். அப்போ 6 நாள்ல படைக்கப்பட்டிருந்தாலும் அந்த படைப்பு தொடர்ந்து அவராலே பராமரிக்கப்படுகிறது. ஆகவே தான் இந்த அண்ட சராசரங்களும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு அநேக அறிவியல் கொள்கையாளர்கள் வித்தியாசமான கருத்துக்களை எல்லாம் சொல்கிறார்கள், ஏதோ அதே இயங்கிக் கொண்டிருக்கிறது போல. அப்படி அல்ல. இந்த சிருஷ்டிப்புக்கு பின்பதாக பெருந்தன்மையோடு இவைகளெல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விதமான பராமரிப்பை குறித்து எழுதியிருக்கிறது. அடுத்தது 19, 20 ஆகிய வசனங்களை பார்த்தீங்கன்னா காலங்களை, சீசன்ஸை குறித்து எழுதியிருக்கிறார். சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார், சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும், நீர் இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமாகும், அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும், பால சிங்கங்கள் இறைக்காக கர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படிக்கு தேடும். அப்போ எல்லா ஜீவராசிகளும் எப்படி அது வாழ வேண்டும், அது எப்படி செயல்பட வேண்டும் என்பதெல்லாம் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. பகலிலே செயல்பட வேண்டியவைகள், இரவிலே ஆகாரத்தை தேட வேண்டியவைகள் எல்லாமே தேவனிடத்திலிருந்து தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. மனிதனை தவிர, யாரை தவிர? மனிதனை தவிர. அப்போ இந்த ஆண்டவர் தன்னுடைய படைப்பின் எல்லா ஜீவராசிகளுக்கும் இதுல எப்போ அது மாண்டு போகுது அப்படிங்கிறதுக்கு 29ஆம் வசனத்தில் எப்படி எழுதியிருக்கு பாருங்க. நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும், நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மிருக ஜீவன்கள் கூட ஆண்டவர் எப்பொழுது ஆகாரம் தருவார் என்று அவருடைய அமுகத்தை என்ன செய்தான்? தேடுதான். 27 ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும், நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். அப்படின்னா அந்த மிருக ஜீவன்கள் நான் ஓடினேன், நான் வேட்டையாடினேன், எனக்கு ஆகாரம் கிடைத்தது என்று சொல்லவில்லையாம். அவைகளுக்கு தேவன் உணவு கொடுக்கிறாராம். ஆனால் மனிதன் மட்டும்தான் சொல்கிறான், நான் வேலை செஞ்சேயா, நான் கஷ்டப்பட்டேயா, நான் கண்ணீர் வடிச்சேயா.
அதனால தான் ஆண்டவர் நீ கண்ணீர் வடினா விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். நல்ல கவனிங்க, படைக்கப்பட்ட வஸ்துக்கள் எல்லாம் தேவனாலேயே பராமரிக்கப்படுகிறது. அதுல இன்னும் நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா 16ஆம் வசனத்தில் கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும், அங்கே குருவிகள் கூடுகட்டும், தேவதாரு விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு, உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலை குளிமுசல்களுக்கும் அடைக்கலம். இப்படி காட்டில் வாழக்கூடிய ஜீவராசிகளின் காரியங்கள், அவைகளின் செயல்பாடுகள், அவைகள் எப்படி பராமரிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 25ஆம் வசனம், பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது, அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு, அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கிலங்களும் உண்டு. ஐயா, கடலில் இருக்கிற ஜீவராசிகளும் கூட யாரைத்தான் மையமாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது? ஆமா, அதை சொல்லும் போதுதான் சொல்றாரு, அந்த திமிங்கிலங்கள் கூட ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை கர்த்தர் தருவார் என்று அவைகளெல்லாம் யாரை நோக்கி காத்திருக்குமா? ஆண்டவரை நோக்கி காத்திருக்குமா? யோசிச்சு பாருங்களேன். இவைகளுக்கு எல்லாம் யாரும் நற்செய்தி சொல்லவில்லை. இவைகளுக்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணி, திமிங்கிலமே நீ கர்த்தரை நம்பு, கர்த்தர் உனக்கு ஆகாரத்தை தருவாரெல்லாம் யாரும் பிரசங்கம் பண்ணல. ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் என்ன சொல்லியிருக்குது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் வந்து பிரசங்கம் பண்ணி போதித்து, அது திரும்ப திரும்ப பேசப்பட்டாலும் திரும்பவும் திரும்பவும் நம்முடைய செவிகளில் ஏறாமல் இருக்கிறது அது ஒண்ணுதான். இப்போ நேற்று எல்லாருக்கும் பழைய அக்கௌண்ட் எல்லாம் முடிச்சிருக்கு, ரொம்ப பிஸி. இன்னைக்கு எல்லாம் புது அக்கௌண்ட் தொடங்க போறோம். இவங்களுடைய பாலிசி என்ன? இவங்களுடைய பைனான்சியல் பாலிசி என்ன? எங்களுக்கு யாரோ மனிதர்கள் கொடுக்கிறார்கள் என்று. ஆனா பாருங்களேன், இந்த திமிங்கிலமோ காட்டிலே வாழுகிற மிருகங்களுக்கும் எந்த பைனான்சியல் எதுவும் இல்லை. அதுவும் தேவனால் படைக்கப்பட்டதுதான். அவைகள் தேவனால் பராமரிக்கப்படுகிறது. அப்போ இங்க சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் ஒரு தெளிந்த பார்வையோடு கூட பார்க்கிறான், ஆண்டவரே நீர் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து விட்டு அவைகளை அப்படியே விட்டு விடவில்லை. அவைகளை நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? ஒரு ரொம்ப பெரிய மனசோட சரியா பராமரிச்சிட்டு இருக்கிறீங்க. காட்டில் வாழுகிற சின்ன சின்ன மிருகங்கள் கூட அதுக்கு தேவையான தண்ணீர், அதற்கு தேவையான ஆகாரம் எல்லாவற்றையும் கர்த்தர் திட்டம் பண்ணி என்ன செஞ்சுட்டே இருக்கிறாராம்? கொடுத்துக்கிட்டே இருக்கிறாராமா. சரி, இதெல்லாம் படிக்கும்போது மனிதர்களுக்கு என்ன தோணணும்? ஏன்னா இயேசு கிறிஸ்து மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் என்ன சொன்னார், என்ன பேசினார்? இதே மாதிரியான செய்தியைத்தான் அவர் அங்கேயும் பேசினார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஐயா, இயேசு கிறிஸ்து சொல்லும்போது தெளிவா சொன்னார், இதெல்லாம் குறித்து கவலைப்படாத, இதெல்லாம் குறித்து என்ன செய்யாத, கவலைப்படாத. ஏன்னா நீ கவலைப்படுகிற ஒன்றை காட்டிலும் விசேஷித்த ஒன்று இருக்கிறது, அது ஜீவன். அது என்னது? ஜீவன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? இப்படி விசேஷித்தவைகள் சில காரியங்கள் இருக்கிறது என்பதை மனிதனுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் அவனுக்கு திரும்ப 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 என்ன பிரச்சனைனா, ஐயோ என்னத்தை சாப்பிட்றது, என்னத்தை உடுத்துறது, இதை தாண்டி அவனுடைய மைண்டு வேற எங்கேயும் போக மாட்டேங்குது. ஆனா பாருங்க, சங்கீதக்காரன் தெளிவா சொல்லி கொடுக்கிறான், அவையுடைய சிந்தைகள்லாம் யாரை தான் பார்த்துட்டு இருக்குது? ஆமா, புதுசா அக்கௌண்ட் நோட்டு போட்டு எழுதி யார் வந்து முதல் போனி பண்ண போறாங்கன்னு யாரும் காத்துட்டு இருக்கல. அவைகள் எல்லாம் தெளிந்த சிந்தையோடு இருக்கிறது. என்ன சிந்தை? எங்களை படைத்த தெய்வம் ஏற்ற வேளையில ஆகாரத்தை தருவார் என்று அவரை நோக்கி காத்திருக்கிறது. நாமும் தேவனால் படைக்கப்பட்டோம் என்று சொல்கிறோம். நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்.
நற்கிரியைகளை செய்வதற்கு திரும்பவும் அவர் கரத்தால் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இவ்வளவு சிருஷ்டிப்புகளும் என் வாழ்க்கையில நடந்தும் என்னை பராமரிக்க முடியாத ஒரு தெய்வத்தையா நான் சேவித்துக் கொண்டிருக்கிறேன்? என்னை பாதுகாக்க முடியாத ஒரு தெய்வத்தையா நான் சேவித்துக் கொண்டிருக்கிறேன்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுது அவருடைய முகம் சிருஷ்டிப்புகளுக்கு மறைக்கப்படுகிறதோ அப்பொழுது அவைகள் மாண்டு போகிறது. அங்க தெளிவா எழுதி இருக்குது, நீர் உமது முகத்தை மறைக்க அது என்ன செய்யும்? திகைக்கும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்னை பார்க்கிறாரா, அவர் தம்முடைய முகத்தை எனக்கு மறைக்கிறாரா என்பதை குறித்து பழைய உடன்படிக்கையின்படி இஸ்ரவேல் ஜனங்களும் சரி, புதிய உடன்படிக்கையின்படி சபையும் சரி அநேக நேரத்தில் கவனத்தில் கொள்வதே இல்லை. ஏன்னா எல்லாம் என்னுடைய பலத்தினால நடக்கும், என்னுடைய சுய முயற்சினால நடக்கும் என்கிற காரியங்கள் தான் மேலோங்கி இருக்குதே தவிர அவர் முகம் எனக்கு மறைக்கப்படக்கூடாது, அவர் என்னோடு இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை மனிதர்கள் ஒருபோதும் வாஞ்சிப்பதே இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. அப்போ 10ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நிலத்தில் வாழ்கிற ஜீவன், கடலில் வாழ்கிற ஜீவன், காட்டுக்குள்ள வாழக்கூடிய மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் போஷிக்கிற பராமரிக்கிற காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 24ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போதும் அங்கே தேவனுடைய ஞானம் எவ்வளவு மேன்மையானது என்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் மகத்துவமான தேவன். அவர் பாதுகாப்பதற்கும் பராமரிப்பதற்கும் நல்ல பெருந்தன்மை உள்ள தேவன். அவர் ஞானம் உள்ள தேவன். அவர் ஞானமுள்ள தேவன். அப்போ இந்த வசனத்தை கேட்குற நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன முடிவு பண்ணணும்? அப்பா நல்ல சங்கீதத்தை தியானிச்சோம் அப்படின்னு கேட்டுட்டு ஜோம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாமல், பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் வேலைக்கு ஓடணும். அப்படி தானே? இந்த சங்கீதத்தை படிச்சுட்டு என்ன செய்யணும்? சர்ச்சுக்கு வராமல் வேலைக்கு போயிட்டே இருக்கணும். நல்ல கவனிங்க, இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? ஆகவே தான் சொன்னேன், அங்கே நாம் எதெல்லாம் குறித்து கவலைப்படுறோமோ அதை குறிச்செல்லாம் கவலைப்பட வேண்டாம்னு இயேசு நேரடியாக வந்து சொல்லிட்டு போயாச்சு. தாவீது எழுதியிருக்கிறார், தாவீதின் குமாரனும் எழுதி வச்சிருக்கிறார். திரும்ப வரலாம் அந்த பக்கத்துக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால், எவ்விதமாக உடுத்துவித்தால், அதுதான் 105ஆம் சங்கீதத்தில் பட்டியலிட 104ஆம் சங்கீதத்தில் போடப்பட்டிருக்குது. அவர் எப்படி பராமரிக்கிறார், எப்படி போஷித்து காப்பாற்றுகிறார். தேவன் இவ்வளவாய் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். கவனிங்களையா, எந்த மனிதன் மறுபடியும் பிறந்து அல்லது தேவனுடைய சபையில இருந்தும் இந்த காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இந்த காரியங்களுக்கு மேலேயே அவனுடைய கவனத்தை வைத்து ஓடிக்கொண்டிருப்பானேயானால் அவனை விசுவாசி என்று சொல்லவில்லை. அவனை என்ன சொல்லியிருக்கிறது தமிழ் பைபிள்ல? அஞ்ஞானிகள். அவர்கள் தேவனை அறியாதவர்கள். நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்றால் நாம் தேவனை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறோமா? அதான் சொல்றேன், வசனத்தை கேட்டுட்டு திரும்பவும் அங்கதான் போறோம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. வாசனத்தை விசுவாசிச்சா உண்மையாகவே ஆண்டவர் திமிங்கலங்களை கூட போஷிக்கிறாராம்பா அப்படிங்கிறது உண்மையிலேயே மண்டையில் ஏறிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும்? நடக்கணும். நல்லா கவனிங்க, மாதத்தினுடைய முதல் நாள் நம்ம எல்லாருக்கும் வாக்குத்தத்தங்கள் தேவைப்படுது. என்ன வாக்குத்தத்தங்கள்? இந்த மாதத்தில் ஆண்டவர் நெய்யாய் பொழிய பண்ணுவார். ஏன் போன மாதத்தில் பெய்யலையா? இல்லை அடுத்த மாதத்தில் பெய்யாதா? யோசிச்சு பாருங்க, இந்த மிருக ஜீவன்களுக்கு யாரையா போய் வாக்குத்தத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்? ஐந்தறிவு ஜீவனுக்கு இருக்கிற அந்த அறிவு கூட இன்றைக்கு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனுக்கு இல்லை. யாராவது சொல்லிட மாட்டாங்களா?
மனுஷனுடைய வார்த்தையை நம்புற, கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தையை நம்பல. இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க. அங்க என்ன எழுதி இருக்குது? பரமபிதா இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை என்ன செஞ்சிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். ஆகவே முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, முதலாவது நீ தேவனுடைய நீதியை தேடு. நீ தேட வேண்டிய காரியத்தில் நீ அக்கறையோடு இருந்தா மற்றவைகளை அவர் பார்த்துக் கொள்வார். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? நீங்க இருங்க ஆண்டவரே, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்க பார்த்துக்கிறோம். கடைசியா எப்படி இருந்தாலும் உங்க பேர் தான் சொல்லுவோம். கடைசியா எப்படி இருந்தாலும் உங்க பேர் தான், அதனால கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவரை ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு கவலையெல்லாம் தூக்கி தலையில வச்சுக்கிறது. பிறகு இருக்கிற வியாதி, ஊர்ல இருக்கிற எல்லா குப்பையும் நம்மகிட்ட தான் இருக்கும். பிறகு ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்றது, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் பார்த்துங்க. அவர் யோசிப்பார், என்னடா பண்ற நீ? நல்ல கவனிங்க. அந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறக்கட்டும். சரி, கடைசியா இந்த சங்கீதத்தினுடைய முடிவாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன? 31ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் 4 காரியங்கள். 1, நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனை என்ன செய்யணுமா? மகிமைப்படுத்த வேண்டும். 2, நாம் மகிமைப்படுத்துவதற்கு காரணம் என்ன? அவர் சிருஷ்டிகராக இருக்கிறார். அவர் யாரா இருக்கிறாரு? சிருஷ்டிகராக இருக்கிறார். அடுத்தது 3வது, அவருடைய அந்த சிருஷ்டிப்பின் காரியத்தை குறித்து நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை என்ன செய்யணுமா? சந்தோஷமா பாடணுமா. 34ஆம் வசனத்தில் இருக்கு, நான் அவரை தியானிக்கும் தியானம் எப்படி இருக்கும்? இனிதா இருக்கும். நான் கர்த்தருக்குள்ள என்ன செய்வேன்? மகிழுவேன். கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், கர்த்தருக்குள்ள நான் மகிழணும். இப்படி 3 காரியம் சொல்லிட்டு 4வதா 35ஆம் வசனம், பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள். இப்போ உடனே நமக்கு, நான் ஏற்கனவே முதல்ல துவக்கத்தில் சொன்ன மாதிரி, பாவிகள்னோன்னா நமக்கு பக்கத்து வீட்டுக்காரன், ஏற்ற வீட்டுக்காரன், நம்ம சொந்தக்காரன் எல்லாரும் ஞாபகம் வரும். அவன்லாம் என்ன ஆயிடுவான்? நிர்மூலமாயிரும். அவன்லாம் இராமல் போயிடுவான். அவன் இராமல் போகிறதுக்கு முன்னால புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு இன்னொன்று இருக்குது. ஏன்? சிருஷ்டிப்போடு கூட சேர்ந்து இது எழுதப்பட்டிருக்கிறதுனால இதை நாம் பார்க்க வேண்டிய ஒரு விதம் என்று இருக்கிறது. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட என்ன செய்கிறது? காத்து கொண்டிருக்கிறது. ஐயா, ரட்சிக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள் மகிமைப்படுத்தப்படுவார்கள் அப்படிங்கிற விஷயத்தை அது நம்புது. அது என்ன பண்ணுதான்? அந்த சிருஷ்டியானது காத்து கொண்டிருக்கிறது. அது ஏனென்றால் 20ஆம் வசனம், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவர்களையே மாயைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிருஷ்டிப்புகள் தேவனால் போஷிக்கப்பட்டாலும் பராமரிக்கப்பட்டாலும் அவைகள் எல்லாம் மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தமாக ஒரு பெரிய விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம எல்லாருக்கும் ஆத்தும விடுதலை கிடைத்திருக்கிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக 2000 வருஷத்துக்கு முன்னால அவர் சிலுவையில் மரித்ததன் மூலமா நமக்கு என்ன செஞ்சிருக்குது? கிடைச்சிருக்குது. இன்னொன்று, சரீர மீட்பு நடக்க போகிறது. அதற்காகத்தான் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்கிறோம். சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் என்ன செய்கிறார்கள்? எழுந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு சரீர மீட்புக்காக சிருஷ்டியானதும் காத்து கொண்டிருக்கிறதாம். சிருஷ்டியானது என்ன செஞ்சிட்டு இருக்குது? காத்துட்டு இருக்குது. அப்படி இவைகள் நடந்தேறும் போதுதான் அங்கே சங்கீதம் 135ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவிகள் பூமியிலிருந்து என்ன செய்யப்படுவாங்க? நிர்மூலமாக்கப்படுவாங்க. துன்மார்க்கர் என்ன செய்வாங்க? இனி இல்லாமற் போவாங்க. என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, சிருஷ்டிகள் சிருஷ்டிகரை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு காத்திருக்கிறது. அவர் மூலமாகவே போஷிக்கப்படுகிறது, அவர் மூலமாகவே அது பராமரிக்கப்படுகிறது. அவர் தம்முடைய முகத்தை மறைக்கும் போது அது மாண்டு மண்ணுக்கு போகிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த சிருஷ்டிகள் கூட ஒரு பிரசவ வேதனையோடு
இந்த மனுக்குலம் எப்பொழுது மீட்படையும், அது எப்பொழுது சரீரம் மீட்படையும் என்று அது எப்படி காத்துட்டு இருக்குதா? அழகான தமிழ் வார்த்தை எழுதியிருக்கு பாருங்களேன். சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஐயா, சிருஷ்டிப்பின் நாளிலே உருவாக்கப்பட்ட அந்த வஸ்துக்கள் எல்லாம் கூட நான் எப்பொழுது மகிமை அடைவேன் என்று என்னுடைய மகிமை அடைதலுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அது பிரசவ வேதனையோடு தவிப்போடு காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கோ அப்படிப்பட்ட எந்த எண்ணங்களும் இல்லை. இந்த உலகத்துக்காக வாழணும், இந்த உலகத்தில் ஏதாவது பெரிய மனுஷனா மாறிடணும், காரை வாங்கணும், மங்களா வாங்கணும். ஆனால் பாடுற பாட்டு என்ன? எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஒன்று கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புங்க, இல்லைன்னா அந்த கர்த்தருடைய வார்த்தையை தூக்கி போட்டுருங்க. ரெண்டே சாய்ஸ் தான். ஒன்று கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பு, இல்லைன்னா அந்த கர்த்தருடைய வார்த்தையை தூக்கி போட்டுரு. ஏன்னா இதையும் வச்சுக்கிட்டு நீ உலகத்திற்காக வாழுவது என்பது அது எந்த விதத்திலும் நியாயமாக இருக்க முடியாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ சிருஷ்டியே தவித்து பிரசவ வேதனைப்படுது அப்படின்னா, இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா என்ன செய்யணும்? இப்போ நம்ம கையில் அந்த 35ஆம் வசனத்தை மட்டும் வச்சுட்டு நிறைய பேசலாம். பாவிகள் நிர்மூலமாக்கப்படுவதற்கு நம்மகிட்ட ஆண்டவர் சொல்லலை. பாவிகள் ரட்சிக்கப்படுவதற்கு நம்மகிட்ட ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறாரு. துன்மார்க்கர் நிர்மூலமாவதற்கு அல்ல, அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக மாற்றமடைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்ம கையில் இந்த ராஜரிகமான ஒரு சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார். அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அப்போ ஒரு பக்கத்தில் தேவனால் போஷிக்கப்பட்டு தேவனால் பராமரிக்கப்பட்டு அதே தேவனால் மீட்கப்படுவோம் என்கிற நம்பிக்கையோடு கூட இந்த உலகத்திலே அவர் நம்மை நம்பி தந்திருக்கிற பொறுப்புகள் எல்லாவற்றையும் அவரை ஸ்தோத்திரிக்கிறதிலே, அவரை மகிமைப்படுத்துகிறதிலே, அவர் நமக்கு தந்திருக்கிற பிரதான கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதிலே கவனமாக இருக்க பரிசுத்தமுள்ள தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அல்லேலூயா. அப்போ முழுக்க முழுக்க நம்முடைய செயல்பாடுகள் யாரை சார்ந்திருக்கணும்? மகத்துவமுள்ள தேவனை சார்ந்திருக்கணும். ஒரு பெரிய தேவனை சார்ந்திருக்கணும். அந்த பெரிய தேவன் யார்? அவர் மகிமையை தரித்துக் கொண்டிருக்கிறார், மகத்துவத்தை தரித்துக் கொண்டிருக்கிறார், அவர் ஒளியை தரித்துக் கொண்டிருக்கிறார். ஒளியை தரித்துக் கொண்டிருக்கிற தேவன் தான் நம்ம நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு சூரியனை என்ன செஞ்சிருக்கிறாரு? படைச்சிருக்கிறார். அவர் படைச்ச சூரியனையே நம்மால நெருங்க முடியலன்னா அந்த தேவனை எப்படியா நெருங்குவது? ஆனால் நெருங்குவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தன்னை மனிதனாக வந்து அவருடைய நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டதினால இப்போ பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன். அவரால் படைக்கப்பட்ட ஒளியாகிய சூரியனிடத்திலே நம்மால் போக முடியல. ஆனா படைப்பின் தேவனாம் அந்த ஒளியை தரித்துக் கொண்டிருக்கிற தேவனிடத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியுது? போக முடியுது. இவ்வளவு கிருபையை பெற்றிருக்கிற நாம எவ்வளவாய் கர்த்தரை நம்ப வேண்டும், எவ்வளவாய் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், எவ்வளவாய் கர்த்தரை பற்றிக்கொள்ள வேண்டும். ஐயா, நாம் உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நாம் நித்தியத்திற்குரியவர்கள், நாம் நித்திய ஜீவனுக்குரியவர்கள். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர நாம் காத்திருக்கிறோம் என்று உறுதியாய் அறிக்கையிட்டு அந்த விசுவாசத்திலே காணப்பட கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. ஜெபிக்கலாமா?